இயக்குனர் பிரேம்குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இசை பேரரசி காலமாகி இருக்கிறார். இப்பதான் செய்தி வந்தது எனக்கு, படப்பிடிப்புல இருந்து இப்பதான் எனக்கு செய்தி வந்தது. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா நான் அவங்க வயசுல ஒருத்தவங்களோட நான் பழகினதில்லை. அவ்வளோ மூத்தவங்க வயசுல மட்டும் இல்லை, அவங்களுடைய இசை பயணம் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனா இது இரண்டையும் தாண்டி ஒரு அவங்கள நம்ம அம்மா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு உதாரணம் அவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அந்த தாய்மை வந்து அந்த தாய் உள்ளம் வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கும், நிறைஞ்சிருக்கும் அவங்கள்ட்ட. அவங்க இவ்வளவு சாதிச்சவங்க. ஏன்னா அவங்க அளவுக்கு சாதிச்சவங்கள நான் ஒரு எந்த துறையிலையும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்கள நான் பார்க்கும்போது அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க, அப்பயும் பாடிட்டு இருந்தாங்க, அந்த வயசுல அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருத்தரை நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவங்க. அவங்கள எல்லாருமே அம்மான்னு கூப்பிடுறப்ப அதை மீன் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. அது வெறுமனே அவங்க வயசுக்கோ அவங்க அனுபவத்துக்கான மரியாதை மட்டும் கிடையாது. அது எல்லாருக்கும் அவங்க மேல இருந்த ஒரு அன்பு. எனக்கு அவங்க கூட பழகிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதே நான் ஒரு பெரிய பிராப்தமா நினைக்கிறேன். இந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. இருந்தாலும் அம்மா எங்க இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் நம்ம எல்லாரோடையும் இருக்கும். அவங்க பாடல் மாதிரி, அவங்க ஒரு குரலா, அவங்க ஒரு அன்பா, அது நம்ம எல்லாரோடையும் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சார், 7 தசாப்தம், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள் திரைத்துறையில் கோலோச்சியவர். ஆமா, இந்த கடினமான அந்த பாதை எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் இது சாதனைக்கும் அப்பாற்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு சிலருக்கோ வெகு சிலருக்கோ கிடைக்கக்கூடியதுன்னு இல்லை. அது ஜானகி அம்மாவுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு 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 பெரிய ஒரு விஷயம். அது அவங்க அதை அதான் என்னால அந்த சாதனைன்னு கூட சொல்ல முடியல. அந்த பிளஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் அவங்க. அவங்கள்ட்ட பேசும்போதே நமக்கு அது தெரியும். நான் அந்த வயசுல அவங்கள்ட்ட அவங்க பாடி எனக்கு பிடிச்ச பாடல்கள் சொல்லும் போது அவங்க பாடி காமிச்சாங்க. எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு எனக்கு தெரியல. பாடி காமிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் பார்த்துட்டு உடனே நான் ஃபிளைட்ல கிளம்புறேன்னு அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு இன்னுமே இதுல இருக்கு. எங்க போய் சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மதிய நேரம் ஆயிடுச்சு. அது நான் போயிட்டு ஏர்போர்ட்ல சாப்பிட்டுக்கிறேம்மா. இல்ல வேணாம், நான் உனக்கு சாப்பாடு கட்டி தரேன், எடுத்துட்டு போய் நீ சாப்பிட்டு போ, வெளியில எல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையாவே சாப்பாடு எடுக்க போயிட்டாங்க. அது அந்த மனசு எனக்கு உண்மையாவே எனக்கு புரியல. அவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்துட்டவங்க. அந்த உயரத்துக்கு வேற யாரும் வர முடியாது, வரப்போறது இல்லை. அவங்களுக்கு அப்படி ஒரு மனசு இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அந்த சம்பவங்கள்லாம் இப்ப மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா காலமாயிட்டாங்கிறதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். அவங்க என்னைக்கு நம்ம கூட தான் இருக்க போறாங்க. அந்த 96 படத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க. அது எத்தனை நாட்கள் அவங்களோட நீங்க பழகின நாட்கள் இருந்தது? அவங்களோட பழகினது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூடவே தான் இருந்தேன். ஹைதராபாத்ல தங்கி கிட்டத்தட்ட தினைக்கும் அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன். படப்பிடிப்பு நடந்தது ஒரு 2 இரவு நடந்தது. இணைப்பில் அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.